பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 12வது வசனம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அல்லேலூயா. இங்கே இந்த வசனம் என்ன சொன்ன, அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்க தேவ பக்தியா நடக்கணும்னு சொன்னா, அப்படி நினைச்சு மனதாய் இருந்த யாவரும் என்ன செய்வாங்களாம்? துன்பப்படுவாங்களாம். இந்த தீமோத்தேயுட்ட சொல்லும்போது அப்படி சொல்றாரு, பவுல் சொல்றாரு. ஏன்னா கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படி நினைக்கும் பொழுது, வாழ மனதாக இருக்கும் பொழுதே நீங்கள் யாவரும் துன்பப்படுவீங்க. துன்பத்தின் ஊடே நீங்கள் என்ன செய்வீங்க? நடந்து வருவீங்க. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது அவர் சபைகள் தோறும் சொன்னார். என்ன சொன்னார்னு சொன்னால், நீங்கள் இப்படி உபத்திரத்தின் வழியைத்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பரலோக ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று சொல்லி சபைகள் தோறும் அவர் புத்தி சொல்லி வந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வசனம் சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்போது நாம் இந்த வழியில தான் நாம் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும்? சுதந்திரிக்க முடியும் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லி கொடுக்குறத பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ நாம் நினைக்கிற பொதுவாகவே கிறிஸ்துவத்தில் என்ன நினைக்கிறோம் தெரியும்னா, நமக்கு துன்பமே கிடையாது, நமக்கு கஷ்டமே வராது. இயேசு கோயிலுக்கு சர்ச்சுக்கு போனாலே நமக்கு என்ன வராது? கஷ்டமே வராதுன்னு ஒரு சில தெரியாதவங்க என்ன செய்கிறாங்க? சொல்லுகிறாங்க. கஷ்டம் வராதுன்னு இல்லை, மனிதனாய் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் என்ன செய்யும்? துன்பமும் கஷ்டமும் வரத்தான் செய்யும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் அந்த கஷ்டத்தின் வழிய, அந்த துன்பத்தின் வழியில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதோடு கூட இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுதும், இந்த துன்பம், இந்த உபத்திரவம் ஏன் வருது அப்படின்னா நிறைய பேருக்கு புரிகிறது இல்லை. இதை நம்ம அழிக்கிறதுக்காகவோ ஒன்றுமில்லாமல் பண்ணுறதுக்காகவோ இந்த துன்பம் வருதுன்னு நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதனை எதற்கு? உபத்திரவம் எதற்கு? துன்பம் எதற்கு அப்படின்னு கேட்டால், 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்களேன். அழிந்து போகிற பொன், அழிஞ்சு போகிற பொண்ணு அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சி வரும், உங்களுக்கு கனம் வரும், உங்களுக்கு மகிமையும் இது கொண்டு வரும். சோதனை அடிக்கிறது கிடையாது. இந்த துன்பத்தின் ஊடே, கண்ணீரின் ஊடே நீங்க வருகிறது அழிஞ்சு போகிறதுக்கல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு மரம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, அந்த மரம் நிறைய காற்றையும் புயலையும் அது சந்திக்க அது என்னாகுமோ, அந்த மரம் சீக்கிரமாக சாஞ்சு போகாதான். என்ன செய்யணும்னு சொன்னால், அதிகமாக காத்தடிக்க புயலை சந்திக்க அந்த மரம் அங்கிட்டு இங்கிட்டு அதிகமாக அசைய அங்கே கீழே அடியில் இருக்கிற வேரும் ஆட்டம் காண ஆரம்பிக்குமா. ஆட்டம் காண அது என்ன செய்யுமா? இன்னும் வேகமாக கீழாக்க வளருமா. அந்த வேறு அதிக புயலையும் காத்தையும் சந்திச்சிருக்கிற மரம் அதிக ஆழமாக வேறு விட ஆரம்பிச்சிடும். அதிகமாக ஆழமாக வேறு விட்ட மரம் ஒரு நாளும் கீழே சாஞ்சி விழவே விழாது. அல்லேலூயா. அதுபோல தான் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவு துன்பம் உபத்திரம் வர நாம் அழிஞ்சும் போக மாட்டோம், ஒளிஞ்சும் போக மாட்டோம், மேலே வளர்ந்துக்கிட்டே இருப்போம். அல்லேலூயா. இங்கே சொல்லும்போது பொன்னை குறித்து, தங்கத்தை குறித்து சொல்கிறாங்க. தங்கம் எப்படின்னா, ஒரு தங்கத்தை செய்கிற ஒரு தங்க ஆசாரி என்ன செய்வாருன்னு சொன்னால், அந்த தங்கத்தை வாங்கி அதை அப்படியே தங்கத்தை எடுத்து உடனே அவர் என்ன செய்வார்னா தீயில போட்டு உருக்குவார். தங்கம் நாம் நினைக்க மாதிரி பூமிக்கு அடியில் தோண்டி எடுக்கும்போது ஒரு மண் தாதுகளை போலத்தான் இருக்கும், துகளை போலத்தான் இருக்கும் தங்கம். செயினாவோ கம்மலாவோ மோதிரமாவோ வளையலாவோ அது என்ன செய்யாது? இருக்காது. சாதாரண மண்ணை போல தான் அது இருக்கும். ஆனால் தங்க நேரத்தில், மஞ்சள் நிறத்தில் அது இருக்கும். பூமிக்கு அடியில் தோண்டி சலித்து எடுத்து கொண்டு அதை அப்படியே
கழுத்தில் காதில் போட முடியாது. அதை எடுத்து என்ன செய்வாங்க, நிறையா வெப்பத்துக்குள்ளே போட்டு உருக்குன்னு உருக்குவாங்க பயங்கரமாக. அல்லேலூயா. அதை உருக்கிறது எதுக்காக தெரியுமா? அந்த இதை அழகான ஆபரணங்களா என்ன பொருளாக மாத்திரக்காக அதை அக்னியில் போட்டு உருக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. குறிப்பிட்ட அளவு நல்லா சூடாக்கி தண்ணி ஆகிற அளவுக்கு அந்த இதை உருக்குவாங்க. அல்லேலூயா. அதை உருக்கி நல்லா தண்ணி ஆயிடுச்சுன்னா படக்குன்னு என்ன செஞ்சிருவாங்க, அதை உடனே குளிர்ந்த தண்ணிக்குள்ளே வச்சுருவாங்க. அதை வச்ச உடனே டக்குன்னு இறுகி என்ன செஞ்சிடும், இறுகி போயிடும். அதை மறுபடியும் வெளியில் எடுப்பாங்க. மறுபடியும் என்ன செய்வாங்க, நல்லா தீயில் உருக்குவாங்க. நல்லா உருகி தண்ணியான உடனே அது ஆவியாகி கரிஞ்சு போகிறதுக்கு டக்குன்னு எடுத்து மறுபடியும் என்ன செய்வாங்க, தண்ணிக்குள்ள வச்சு குளிர் தண்ணிக்குள்ள வச்சுருவாங்க. மறுபடியும் எடுத்து மாறி மாறி வைப்பாங்க. அப்படி உருக்க 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 அதுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத கழிவு, தேவையில்லாத களிம்பு, தேவையில்லாத அசுத்தமானது அந்த உருகும்போது அது ஒரு பக்கம் ஒதுங்கிரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ தண்ணிக்குள்ள முக்கணுன்னே அது இறுகிறம் பொண்ணு. ஆனால் அந்த தேவையில்லாத களிம்பு ஓரமாக ஒதுங்கி நிற்கும். அதை எடுத்துருவாங்க. மறுபடியும் உருக்கி உருக்கி என்ன செய்வாங்க, ஒரு குறிப்பிட்ட கட்டம் வந்த உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பொண்ணை உருக்குறதை நிப்பாட்டிடுவாங்க. அல்லேலூயா. அது எப்போன்னு தெரியுமா, அதை அப்படியே நல்லா உருக்கி தண்ணியாகி அந்த 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 தங்கத்தை உருக்கிற அந்த தங்க ஆசாரி அவர் என்ன செய்யற குனிஞ்சு பார்க்கும் பொழுது அந்த ஆசாரியருடைய அவருடைய முகம், அந்த செய்கிற அவருடைய முகம் அந்த தங்கத்தில் தெரியணும். அது தண்ணியாக ஊறி நிற்கும் போது அந்த முகம் தெரியும். அவர் குமிஞ்சு பார்க்கும்போது முகம் தெரியும். அப்போ அது பியூர் சுத்தமான பசும்பொன்னாக மாறிடுச்சு. அல்லேலூயா. அதுக்கு மேலே உருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த தங்கத்தில் இப்போ யார் முகம் தெரியுது, உருக்கிறவங்களுடைய முகம் தெரியுது. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சின்ன சின்ன கோபம், எரிச்சல், வைராக்கியம், குறை சொல்லுகிறது, அப்புறம் என்ன செய்யறதுன்னா விட்டு கொடுக்காதது, அப்புறம் என்ன செய்யறதுன்னா இப்படி பலவிதமான காரியங்கள் நம்மளை அறியாமல் நமக்குள்ளே இருக்கும். இது ஒவ்வொரு உபத்திரமும் பாடுங்கிற அந்த அக்னியில் தூக்கி போட்டு 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 உருக்கி முன்னாடி கோபம் இருந்து இப்போ கோபம் குறைஞ்சிரும், இப்போ பொறுமை வந்துடும். அப்போ பார்த்தேன்னா வெறுப்பு உள்ளவங்க இப்போ அன்பு வந்துடும். அப்புறம் விட்டு கொடுக்காதவங்க இப்போ விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒவ்வொரு சோதனையிலையும் அந்த களிம்பு, தேவையில்லாத காரியம் வெளியில் போய்கிட்டே தான் இருக்கும். அல்லேலூயா. நாம் கருகி போக மாட்டோம், நாம் அழிஞ்சு போக மாட்டோம். ஆரம்பத்தில் நாம் இருந்த வாழ்க்கை இன்னைக்கு முற்றிலும் மாறி இருக்கும். ஏன்னா நம்மளை உருக்கிக்கிட்டே வர்றாரு. எது வரைக்கும் தெரியுமா, அவருடைய சாயல், அவருடைய சுபாவம் வர வரைக்கும். அதான் பாட்டு பாடும்போது நம்ம பாடுறோம்ல, என்னை காண்போர் உம்மை காண உம் சாயல் என்னில் வேண்டும். பரிசுத்தவான்கள் அப்படி பாடியிருக்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, என்னை பார்க்குறவங்க இயேசுவே உங்களை பார்க்கணுமா. இயேசு அன்பாக இருந்தால் எப்படி என்ன செய்வார், இயேசுநாதரை விட்டு கொடுத்தா எப்படி இருக்கும், இயேசுநாதர் இறக்கம் செஞ்சா எப்படி இருக்கும், இயேசுநாதர் அன்பு கூர்ந்தா எப்படி இருக்குங்கிறத என்னைய பார்த்த உடனே உங்களை பார்த்த உடனே இயேசுவை பார்க்கணுமா. அல்லேலூயா. அன்னை தெரசா அம்மாவிட்ட அவருடைய அன்பை, இயேசுவின் அன்பை அவங்க மூலம் பார்த்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உதவி செய்கிறத இறக்கம் காமிக்கிறது அவங்கக்கிட்ட பார்த்தாங்க. இப்படி நிறைய பரிசுத்தவான்களிடத்தில் இயேசுவின் சாயலை பார்த்தாங்க. அல்லேலூயா. அப்போது அவருடைய சாயல் நமக்குள்ளே வரணும்னா நாம் அவரை போல மாறுறதுக்காகத்தான் இந்த சிச்சை, இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த துன்பம், கஷ்டமெல்லாம் வருது. அல்லேலூயா. அதில் நம்ம அழிஞ்சு போக மாட்டோம், ஒளிஞ்சு போக மாட்டோம். ஏன்னு சொன்னால் அக்கினி ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்தவும் செய்யும், அக்கினி ஒரு பக்கம் பச்சிக்கவும் செய்யும். அல்லேலூயா. அக்கினி பச்சிக்கவும் முடியும், அக்கினி பரிசோதிக்கவும் முடியும். ஏன்னு கேட்டால் 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 11ஆவது வசனத்திலிருந்து 15ஆவது வசனம் வரைக்கும் ஒருத்தர் வாசிக்கலாம். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போடாதீங்க. இயேசுநாதர் தான் நமக்கு அஸ்திவாரமா இருக்கிறாரு. வேற மனுஷங்களோ, தொழிலோ, வியாபாரமோ, அது குடும்பமோ, அது அதிகாரமோ, அது ஆளுகையோ, அது வேற எதுவும் ஞானமோ அறிவோ அஸ்திவாரமோ போடாதீங்க. நம்முடைய அஸ்திவாரம் யாரு தான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அஸ்திவாரமா போடுங்க அப்படி சொல்லிட்டு ஒருவன் ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்துங்கிற அஸ்திவாரத்தின் மேல
கல், மரம், ம். வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினார். ஒருவன் பொண்ணை வச்சு கட்டுறான் அந்த அசிவாரத்து மேல, ஒருவன் வெள்ளியை வச்சு கட்டுறான், ஒருவன் வெளியேறப்பட்ட கல்லை வச்சு கட்டுறான், ஒருத்தன் மரத்தை வச்சு கட்டுறான், ஒருத்தன் புல்ல வச்சு கட்டுறான், ஒருத்தன் வைக்கோலை வச்சு என்ன செய்றான், கட்டுகிறான் அப்படி சொல்லிட்டு அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். நாளானது ஒண்ணு வருது, அப்ப அது விளங்கும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அது எப்படி வெளிப்படுத்தப்படுமா? அக்னியினால் அது வெளிப்படுத்தப்படுமா? அவனவனுடைய வேலைப்பாடு அவன் அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். எத்தன்மை உள்ளதென்று அக்னியானது தான் பரிசோதிக்கும். அங்க அழிந்து போகிற பொண்ணு அக்னியில சோதிக்கப்படுவது போல உங்க விசுவாசமும் சோதிக்கப்படும். அங்க அப்போஸ்தலனாகிய பேதுரு அங்க சொல்றாரு. இங்க பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது மேல சொல்லும்போது நான் பவுல் யார், அப்போல்லா யார், கர்த்தர் அவனுக்கு அளித்த விசுவாசத்தை நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவாக இருந்த ஊழியக்காரனே 5ஆம் வசனம் சொல்லிட்டு நான் நட்டேன், நான் அப்போல்லா நீர் பாய்ச்சினா தேவன் விளைய செய்தார். ஆனால் ஆளாளுக்கு ஒரு வார்த்தை ஒரு காரியத்தை செய்யலாம். நீங்கள் சொல்லும்போது நான் பவுலை சேர்ந்தவன், வேறொருவன் அப்போல்லாவை சேர்ந்தவன், நான் அவனை சேர்ந்தவன், இவனை சேர்ந்தவன் மாம்சத்துக்குரிய காரியத்தில் இருக்காதீங்க, பேசாதீங்க. அசிவாரம் இயேசு மேலே தான் போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால் அந்த ஊழியக்கார இந்த ஊழியக்கார அந்த ஊழியக்கார அப்படி ஊழியக்கார சார்ந்து நீங்கள் இருக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் இந்த சபையை சேர்ந்தவன் அந்த சபையை அதை சார்ந்து இருக்காதீங்க. நீங்கள் எதை சார்ந்து இருக்கணும்? இயேசுநாதரை சார்ந்துருங்க. அல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் பொண்ணாக இருந்தீங்கன்னா அக்னியை வச்சு என்ன செய்வாங்க, சோதிச்சா அந்த பொண்ணு அக்னியில் உருகி இன்னும் பசும் பொண்ணாக தான் மாறும். அந்த தங்கம் இன்னும் சுத்த தங்கமாக தான் மாறும். வெள்ளி சுத்த வெள்ளியாத்தான் மாறும். அது அழிஞ்சு போகாது அக்கனியில். அல்லேலூயா சொல்லுங்களேன். கல் அது விலையேறப்பட்ட கல்லாத்தான் மாறுமே தவிர ஒரு நாள் அதனுடைய தன்மை குறைஞ்சே போகாது. ஆனால் மரத்தை வச்சு கட்டியிருந்தீங்கன்னா அந்த மரம் அக்னியில் என்ன செஞ்சிடும், தீயை வச்சு டெஸ்ட் பண்ண என்ன ஆகும், எரிஞ்சு கறிக்கட்டையாக மாதிரி சாம்பலாக போயிடும். அப்புறம் இன்னொரு பக்கம் புல்லை வச்சு கட்டியிருந்தீங்கன்னா புல்லில் தீயை வச்சு செக் பண்ணால் புல் என்ன செஞ்சிடும், எரிஞ்சு அதுவும் என்ன செஞ்சிடும், சாம்பலாக போயிடும். அப்புறம் வைக்கோலில் வச்சு கட்டியிருந்தீங்கன்னா வைக்கோலில் டெஸ்ட் பண்ண தீயை வச்சு டெஸ்ட் பண்ண என்ன ஆகும், அதுவும் எரிஞ்சு சாம்பலாக போகிறோம். எது நிலை நிற்குதோ அதற்கு தான் பலன் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அக்னி சோதிக்கும், ஆனால் விலையேறப்பட்ட பலனை அது நன்மையை தரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போது நாம் கட்டுகிறது எப்படி இருக்கிறது, விசுவாசத்தில் அது நிலை நிற்குதா, அந்த விசுவாசம் இல்லை இது அழிந்து போகுதா அப்படிங்கிறது அக்னி சோதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனே என் மகனே கர்த்தருடைய சிட்சையை நீங்கள் எப்படி எண்ணக்கூடாது, அற்பமா எண்ணாதீங்க. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதீங்க. அப்போ அவங்க என்ன சொல்ல, அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை நீங்கள் ஒரு நாள் அற்பமா என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. அது பார்வைக்கு நமக்கு வேதனையை கொடுக்கறது போல ஒரு வேளை தோணும். ஆனால் கவனிச்சு பாருங்க, அந்த சிட்சையை கர்த்தரே கொண்டு வராரு. ஏன் தெரியுமா, நாம் இன்னும் சிறந்ததாக மாற்றுறதுக்கு தான், இன்னும் சிறப்பாகிறதுக்கு தான் நம்ம சிச்சிக்கிறாரு. 6வது வசனத்தில் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அப்போ என்ன சொல்லுதுன்னா அவனைத்தான் அவர் சிச்சிப்பாரு. மற்றவங்களை அன்பு கூறாதவங்களிடத்து அவரை சிச்சையே வராதுங்களாம், அவரை கண்டுக்கிறவே மாட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவனுக்கு பெரிய எந்த சோதனை வராது. நாம் உடனே கேட்போம், ஏசப்பாவை அறியாத ஆண்டவர் பிள்ளை இல்லாத எத்தனையோ ஜனங்க அவங்க பொல்லாதவராக இருக்கிறாங்க, சரியானவங்களாக கூட இல்லை, நல்லவர்களாக கூட தெரியல. அவங்களுக்கு ஒரு சோதனை ஒரு பிரச்சனை வந்த மாதிரி அவங்க ரொம்ப நல்லா தான் இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம ஆண்டவரை தேடுறோம், நம்ம உழைக்கிறோம், நம்ம உதவி செய்கிறோம், நம்ம ஊழியம் செய்கிறோம், நம்ம அன்பு காட்டுறோம், இறக்கப்படுறோம். ஆனால் நமக்கு மட்டும்தான் சிச்சை வருது, நமக்கு மட்டும்தான் இப்படிப்பட்ட சிச்சை நெருக்கம் உபத்திரம் துன்பம் வருதே. அப்போ நிறைய நேரம் நம்ம கேள்வி கேட்கிறோம். அல்லேலூயா.
ஆமா, சோத்திரம். பாருங்க, இயேசுநாதர் இந்த ஜனங்களுக்காக இந்த பூமியில மனுஷனா வந்தப்போ ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுத்தார், ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், ஜனங்களுக்கு பிசாசிலிருந்து விடுதலை கொடுத்தார், ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றினார், நிம்மதியும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நல்லது செஞ்சாரு. அவருக்கு என்ன வந்துச்சு? உபத்திரமும் சிச்சையும் நெருக்கம் தான் அவருக்கு வந்துச்சு. அல்லையே சொல்லுங்களேன். ஆமா, பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்டை மரத்துக்கு என்ன பாடுன்னு சொல்லி கேட்டாரு. பச்சை மரம்னு யாரை சொல்லுகிறார்? தன்னை சொல்லுகிறார். நான் எனக்கே இந்த பாடு, ஒரு கடவுளாய் ஒரு ஆண்டவராய் இருக்கிற நானே எனக்கே இவ்வளவு பாடுகனா, உங்களுக்கும் இந்த பூமியில் என்ன இருக்குது? பாடுகளும் உபத்திரம் உண்டு. அல்லேலூயா. ஆனால் நான் உலகத்தை ஜெயிச்சேன், நீங்க திடன் கொள்ளுங்க அப்படி சொல்லிட்டீங்க. பாருங்க, கர்த்தர் அன்பு கூறுகிற எவனிடத்துலையும் என்ன செய்றார்னா, சிச்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். சேர்த்து கொள்கிற மகனை தான் என்ன செய்றாங்களா? தண்டிக்கிறாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். சேர்த்து கொள்ளப்படாத பிள்ளைகளை அவங்க தண்டிக்கிறது இல்லை. ஏன் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் தண்டனை வருது, ஸ்பெஷல் சிச்சை வருது அப்படின்னா அவர் உங்களை அவரோடு கூட சேர்த்துக்கொள்ள விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் ஏன்னா அவர் அதனால தான் இந்த சோத்திரம் இந்த தண்டனை என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். அல்லேலூயா. 7ஆம் வசனம் சொல்லும்போது, நீங்கள் சிச்சையை, அந்த சிச்சையை நீங்க சகிச்சீங்கன்னா தேவன் உங்களை புத்திரராக பிள்ளையாக எண்ணி நடத்துவார். அந்த சிச்சையை நீங்க சகிக்கலனா பிள்ளையா எண்ணி அவரால் என்ன செய்ய முடியாதான்? நடத்த முடியாதான். அல்லேலூயா. ஆமை சோத்திரம். சொல்லி பார்க்குறாங்க பிள்ளையை, நம்ம சொல்லி பார்க்குறோம், கண்டிச்சு பார்க்குறோம். அதை கேட்கும் போது கீழ்ப்படியும் பொழுது இன்னும் அதிக அன்பு கூர்ந்து அதை சிச்சித்து அதை புத்தி சொல்லி அதை ஆலோசனை சொல்லி தவறும் போது தண்டித்து அதை உற்சாகப்படுத்தி என்ன செய்கிறோம்? அதை பிள்ளையா இன்னும் அதிகமாக நடத்துகிறோம். அல்லேலூயா. ஒரு சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அது கேட்கவே கேட்காது. எத்தனையோ தடவை சொல்லி அதை புத்தி சொல்லி சித்திக்கும் பொழுது அது கேட்காத பொழுது தொடர்ந்து அது இடத்துல போராட முடியாதபடி அதை விட்டுருவாங்க. அல்லேலூயா. ஆமாம், விட்டுருவாங்க. இங்கே சொல்கிறாரு, நீ என்னுடைய பிள்ளை, நான் உன்னிடத்தில் நேசிக்கிறேன், நான் உன்னிடத்தில் அன்பு கூறுகிறேன், நீ இந்த சிச்சையை சகித்தேனா நான் உன்னை பிள்ளையா இன்னும் அதிகமாக நடத்துவேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி நடத்தும் போது அந்த பிள்ளைகளுக்கு பாருங்க, ஏய் அங்கே போகாத, ஏய் அங்கே சேராத, அதை பண்ணாத, இதை செய்யாதன்னு சொல்லி நிறைய என்ன செய்வோம் சொல்லுவோம். அப்போல்லாம் அவங்களுக்கு கோபம் எரிச்சலுமா வரும். கெட்ட வார்த்தை பேசி கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு போய் சேராதம்போ. அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது என்னடா அங்கே போய் சேர வேணான்னு சொல்கிறாங்களேன்னு. ஆனால் சேர்ந்துருந்தா இந்த பிள்ளைகளுக்கு கெட்ட வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிருந்தா அந்த அறிவுக்கு அதை புத்திக்கு அது எட்டாது. அப்போ தவறான பழக்கங்களை பாவ பழக்கங்களை செய்கிற பிள்ளைகளோடு போய் சேராதுன்னு சொல்லி நம்ம தடுத்து நிறுத்துவோம். எப்போ பார்த்தாலும் என்னை கண்டிஷன் பண்ணிகிட்டே இருக்குன்னு கோவப்படும், சுதந்திரமாக இஷ்டத்துக்கு இல்லைன்னு சொல்லி வருத்தப்படும். ஆனால் பின்னால் அப்படி விடப்பட்ட பிள்ளைங்க பொல்லாதவர்களா பொல்லாத பழக்கங்களை செஞ்சு கஷ்டப்படுவாங்க. அல்லேலூயா. அப்போ வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் போக்குக்கு எங்கள் அப்பா அம்மா விடாமல் என்னை கண்டிஷன் பண்ணதுனால தான் இன்றைக்கி நான் இப்படி இந்த அளவு நல்ல நிலைமையில் இருக்கிறேன்னு அப்புறம் புத்தி தெளிஞ்சு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமாம், பாருங்க 11ஆம் வசனம், எந்த சிச்சையும் ஆமா அந்த நேரத்துல அந்த காலத்துல அந்த சிச்சை சந்தோஷமா இருக்காது, அது துக்கமாய் காணும். அல்லேலூயா. சோத்திரம். சொல்லுங்க, வாசிங்க. ஆகிலும் பிற்காலத்துல அதுல பழகினவங்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். இந்த சிச்சை இந்த உபத்திரவம் பழகிட்டவங்களுக்கு அப்புறம் தான் அது நீதியையும் அது சமாதானத்தையும் அது ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ தகப்பன் சிச்சிக்கிறது போல கர்த்தர் சிச்சிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதான பலன் வருகிறது. அங்க அக்கினி சோதிக்கிறது போல உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீங்க நிலை நின்றா உங்களுக்கு மிகுந்த பலன் உண்டாகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபுல சொல்லும்போது கூட பாருங்க 1ஆவது அதிகாரம், சோதனையை சகிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் என்று சொல்லிட்டு பாருங்க. 1ஆவது அதிகாரத்தில் 12ஆவது வசனம், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், உத்தமன் என்று விளங்கின பின்பு
அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். தகப்பன் ஒரு பிள்ளைகிட்ட அன்பு கூர்ந்து அவனை சிச்சித்து சமாதானத்தின் பலனை அவனுக்கு தருகிறார். இங்கே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடத்தை தரும்படி சோதனை சகிக்க வேண்டும். நாம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமை. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இதற்காகவே நாம் சோதிக்கப்படுகிறோம். அடுத்த காரியம், வசனத்தின் நிமித்தம் நாம் சோதிக்கப்படுவோம். மத்தேயு 13வது அதிகாரம் 21வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் வரும், வசனத்தின் நிமித்தம் துன்பம் வரும். அல்லேலூயா. அப்ப எது நிமித்தம் துன்பம் உபத்திரம் வருதான்? வசனத்து நிமித்தம் வரும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிற நாளில் மட்டும்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ விசேஷ நாள் பண்டிகை நாள் வரும்பொழுது நம்ம சொந்த பந்தங்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. இன்றைக்கி நாங்கள் வந்தே தீருவோம், இன்றைக்கி ஒரு நாளைக்கு கம்பெனிக்கு லீவ் போடுற மாதிரி, ஆமை சுத்தர் வேறு காரியத்துக்கு லீவ் போடுற மாதிரி சர்ச்சுக்கும் நீ லீவு போட்டே ஆகும் நம்மளை வற்புறுத்துவாங்க. அல்லேலூயா. அப்போ வசனத்து நிமித்தம் ஓய்வுனால பரிசுத்தமாய் ஆசரிக்கணும் வசனம் சொல்லியிருக்குது. அப்போ வசனத்தின் நிமித்தம் நம்ம வைராக்கியமாக இல்லைங்க, நாங்கள் சர்ச்சுக்கு தான் போவோம் அப்படி சொல்லி வந்தா அதனால சொந்த பந்தங்க என்ன செய்வாங்க? பரவாயில்லைங்க, நீங்கள் ஆண்டவர் வாக்குப்படி வசனத்தின்படி சர்ச்சுக்கு போயிட்டீங்க, நீங்கள் வந்தாலும் சரி வரலன்னு சொல்லிட்டீங்க, அதுக்காக சந்தோஷம்னு சொல்லி நம்ம பாராட்டுவாங்களா? நம்மளை திட்டுவாங்க. என்ன உனக்கு அவ்வளோ இதாக போச்சு, நாங்கள் வரேன்னு சொல்லியிருக்கோம், நாங்கள் முக்கியம் இல்லையா? கோயில் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் அப்படி தான் நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க. அது நிமித்தம் நமக்கு உபத்திரம் வரும், அது நிமித்தம் நமக்கு துன்பம் வரும். நல்ல உதவி செய்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை இறக்கம் செய்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை நமக்கு வேலை கொடுக்குறவங்களா கூட அவங்க இருக்கலாம், ஓனராக கூட இருக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் அந்த வசனத்தின் நிமித்தம் நாம் அதை இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக வசனத்தின் நிமித்தம் கீழ்ப்படியும் பொழுது அங்கே துன்பமும் உபத்திரமும் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. அதை நாம் ஜெயித்து வர வேண்டியது அவசியமாக இருக்குது. என்று சொன்னால் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 9வது வசனத்தையும் வாசிக்கலாம். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியாய் இருக்கிற யோவானாகிய நான் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளிகளுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே நாடு கடத்தப்பட்டு இருக்கிறான். அல்லேலூயா. இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் அங்கே சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு உபத்திரம் வந்துச்சு, அவருடைய ராஜ்யத்தின் நிமித்தமும் நான் அந்த உபத்திரத்தை பொறுமையாக சகிச்சு கொண்டிருந்தேன். அது மாத்திரம் உங்களுக்கு உடன் பங்காளியில நான் இருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் தேவ வசனத்தின் நிமித்தம் கிறிஸ்துவை பற்றுகிற சாட்சி நிமித்தமும் உபத்திரவப்பட்டு பத்மோ தீவில் நாடு கடத்தப்பட்டு சிறையில் கைதியாக இருந்து துன்பப்படுகிறேன். எதற்கு தெரியுமா? வசனத்தின் நிமித்தம் துன்பப்படுகிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் இந்த உபத்திரவத்தை பாடுகளை நான் அனுபவித்து கொண்டு பொறுமையோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கு அவர் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வசனத்தின் நிமித்தம் நிறைய நேரத்துன்னு போகணும். ஏன் நீ மட்டும் வித்தியாசமா இருக்க, நீ மட்டும் வசனம் ஆண்டவர் ஆலயம் தேவ சித்தம்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற, உலகம் போன போக்கில் போனோம் அப்படியெல்லாம் சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. எல்லாரும் இப்படித்தான் இருக்கிறாங்களா? எல்லா கிறிஸ்தவங்களும் எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் இப்படித்தான் இருக்கிறாங்களா? நீ மட்டும் ஏன் இப்படி இருக்கிற? உங்களை உபத்திரப்படுத்துவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு சில காரியங்களை சொல்லி என்ன செய்வாங்க? அவங்க சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, பலவிதமான சோதனைனா உபத்திரவம் துன்பத்தில் நீங்க அகப்படும் போது உங்க விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை
உண்டாக்கும் என்று உங்களுக்கு பொறுமையை கொண்டு வரும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அந்த உபத்திரவத்தை, அந்த சோதனைகளை, அந்த பிரச்சனையை நீங்க எப்படி எண்ணணுமா? சந்தோஷமாய் எண்ண வேண்டுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த உபத்திரவத்தை நீங்க சந்தோஷமா எண்ணுங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நீங்க பூர்ணம் உள்ளவங்களா இருக்கணும்னு சொன்னா, நீங்க நிறைவுள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னா, பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது பூரண கிரியை செய்யுமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். பொறுமை பூரண கிரியை கொண்டு வரும். அது மாத்திரம் இல்லை, அதுக்கப்புறம் 5ஆவது வசனம் சொல்றாரு, நாம நிறைய நேரத்தில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால், ஒருவன் ஞாபக சக்தியில குறைவுள்ளவனா இருந்தால், ஒருவன் மனப்பாட சக்தியில் குறைவுள்ளவனா இருந்தால், ஒருத்தன் ஞானம் புத்தி அறிவுல குறைவுள்ளவர் இருந்தால் நாம படிக்கிறதுக்கும் மனப்பாடம் பண்றதுக்கும் ஏதாவது காரியம் செய்யறதுக்கும் என்ன வேணும்? ஞானம் வேண்டும். ஞானம் வேணும்னு இந்த வசனம் சொல்றதா நினைச்சிட்டோம். ஆனா இங்க யாக்கோபு சொல்லி கொடுக்கும்போது சபைக்கு என்ன சொல்றாருன்னா, உபத்திரவத்தை குறித்த ஞானம் வேண்டும். எதனால இந்த துன்பம் வருகிறது என்கிறத குறிச்ச ஞானம் வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலை வருகிறது என்பதை ஆராய்ந்து அறிகிற ஞானம் வேண்டும். அப்படிப்பட்ட ஞானத்தை தேவனிடத்துல கேளுங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படுமா. இப்ப இந்த வசனமே இதனுடைய அர்த்தம் ஆழத்தையே நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். உபத்திரமும் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் துன்பங்களும் வரும் பொழுது இந்த தெய்வீக ஞானம் இருந்துச்சுன்னா, இந்த உபத்திரவத்தின் மூலம், இந்த துன்பத்தின் மூலம், இந்த எதிர்ப்பு மூலம் என்னமோ ஒரு மிகப்பெரிய நன்மையும் ஆசீர்வாதம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அந்த உபத்திரவத்தை சந்தோஷமா எண்ணுவாங்க. நீங்க பசும் பொண்ணா இருக்கிறீங்க, நீங்க பொண்ணா இருக்கிறீங்கன்னு சொன்னா அக்னியில போடும்போது உங்களுக்கு இந்த ஞானம் இருந்துச்சுன்னா தெரியும், நான் பசும் பொண்ணா மாற போறேன், நான் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறேன்னா இப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்துல கொண்டு போய் பயன்படுத்த போறேன், அப்படி பயன்படுத்த போறாரு கர்த்தர் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஞானம் இருந்தா சந்தோஷம் வந்துடும். அல்லேலூயா. வெள்ளியா இருந்தா இன்னும் சுத்த வெள்ளியா என்ன செய்யணும், நீங்க மாறிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு அந்த ஞானம் உண்டாயிருக்கும். அதனால இது உயர்வு தான் கொண்டு வரப்போகுது, இது ஆசீர்வாதத்தை தான் கொண்டு வரப்போகுது. ஆதி திருச்சபையில நெருக்கம் வந்துச்சு. ஆதி திருச்சபையில ஊழியக்கார பிடிச்சு அடிச்சாங்க, ஓடி ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த துன்பம் இந்த உபத்திரம் எல்லாம் எதுக்குன்னு அந்த தெய்வீக ஞானம் இருந்ததுனால தான் உபத்திரவத்திலையும் துன்பத்திலையும் சபை வளர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. ஊழியக்காரங்க உற்சாகமா ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணுகிறதுலையும் வசனத்தை போதிக்கிறதுலையும் உறுதியாக தரித்திருப்போம்னு சொன்னாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாசிகள் தைரியமா வெளியில போய் வசனங்களை சொன்னாங்க. அவங்களை கொண்டு அற்புதங்கள் அதிசயங்களும் நடந்துச்சு. ஏன்னா அந்த தெய்வீக ஞானம் அவங்களுக்கு இருந்துச்சு. வசனத்தின் நிமித்தம் துன்பம் வருது. இந்த துன்பம் அல்லேலூயா பலவிதமான சோதனைகளில் 14ஆம் வசனத்துல சொல்லும்போது பாருங்க, தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அதனால வருகிற இந்த பிரச்சனை இது கிடையாதுங்க. நாங்க வசனத்து நிமித்தம் துன்பப்படுறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவராக இயேசுவுக்காக நாங்க துன்பப்படுறோம். இந்த ஊழியத்துக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக நாங்க துன்பப்பட்டு இருக்கிறோம். இந்த துன்பம் எங்களுக்கு உயர்வை கொண்டு வரப்போகுது. இந்த துன்பம் எங்களுக்கு ப்ரமோஷன் ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி தெய்வீக ஞானம் இருந்தனால உபத்திரவப்படுத்தப்படும் போதும் துன்பப்படுத்தும் போதும் அவங்க வையப்படும் போதும் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்களாம். ஏன்னா ஆதி திருச்சபை அப்போஸ்தலரை கூப்பிட்டு போய் அடின்னு அடிச்சாங்க. இயேசுவை பத்தி சொல்லவே கூடாது. அவங்க இந்த உபத்திரவம் பாடுக்கு நிமிச்சம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். உபத்திரப்படும் பொழுது என்ன செஞ்சாங்களாம்? ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்தாங்களே. ஏன்னா அவருக்காக நம்ம பாடுபடுகிறோன்னு சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்போது வசனத்து நிமித்தம் நமக்கு உபத்திரம் வரும். அது நமக்கு உயர்வைத்தான் கட்டளையிடும். அல்லேலூயா. அது சுதந்திரத்தில் பங்குள்ளவர்களாய் நம்ம மாற்றும். நம்மளை பரிபூரணம் உள்ளவர்களாய் அந்த உபத்திரம் நம்மளை மாற்றுமே தவிர நம்மை ஒன்றும் இல்லாதவர்களாய் அது ஒரு நாள் மாற்றப் போவதே இல்லை. ஏன்னு சொன்னால் அப்போஸ்தலர் 5:41 அவருடைய நாமத்திற்காக
தங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்ட படியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்தினை வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினார்களாம். அல்லேலூயா. பயங்கர சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா வசனத்தின்படி நாங்கள் இயேசுவுக்காக நாங்கள் துன்பப்படுகிறோம் என்று சொல்லி. அப்போ இந்த உபத்திரவம் உங்களை நிறைவுக்கு நேராய் கொண்டு போகும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 3:3 தீங்கு அனுபவிங்க. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறதே. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை அனுபவிக்கும்படிக்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோமா? நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ரூட் வழியா, இந்த பாத வழியைத்தான் நாம் வரணும்னு சொல்லி ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறபடியினால இந்த பாடுகளின் வழி, இந்த உபத்திரவங்களின் வழியில் நாம் வரோம். உபத்திரவங்களை சகிக்கவே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரம் வரும் என்று நான் உங்களிடத்தில் இருந்த போதே உங்களுக்கு முன் அறிவித்தோம். அப்படியே வந்து நேரிட்டதுண்டும் அறிந்திருக்கிறீங்கன்னு வசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உபத்திரவத்துக்காகத்தான் வரும், அதை சகிக்கும்படியே நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் உங்களுக்கு உபத்திரம் வருது? நாங்கள் ஏங்க உபத்திரவத்தை, நாங்கள் பாடுகளை, துன்பங்களை அனுபவிக்கணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் 2 தீமோத்தேயுல 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கலாம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நல்ல போர் சேவகனாய் இருந்து என்ன செய்ய? தீங்கு அனுபவி. அல்லேலூயா. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நல்ல போர் சேவகன் தன்னுடைய ராஜாவுக்கு, தன்னுடைய தலைவர்களுக்காக அவன் யுத்தம் பண்ணுவான். யுத்தம் பண்ணி என்ன செய்வானா? தீங்கு அனுபவிப்பானாம். அல்லேலூயா. இப்போ ராஜா இருக்கிற ஒரு நாட்டில் படைத்தளபதியா ஒரு வீரனா இருக்கிறான். அவன் நாட்டுக்காக, அந்த ராஜாவுக்காக அவன் யுத்தத்துக்கு போறான். அந்த யுத்தத்தில் என்ன உண்டாகும்? அவனுக்கு தீங்கு வருமா வராதா? சண்டை போடும் பொழுது எதிரி நாட்டு படை தாக்கும், காயப்படுத்துவாங்க. நிறைய நேரம் உயிர் போகக்கூடிய சூழ்நிலை வரைக்கும் தாக்குவாங்க. நிறைய காயங்கள் உண்டாகும், நிறைய வேதனையான காரியங்கள் உண்டாகும், ஒரு சில நேரம் அவமானங்களும் உண்டாகும். ஏன்னா அவங்க சிறைபிடிச்சிட்டாங்கன்னா அவங்கள அவ்வளவு அதிகமாக என்ன செய்வாங்க? அவமானப்படுத்துவாங்க. இதெல்லாம் அவங்க ஏன் அனுபவிக்கிறாங்க? தன்னுடைய ராஜாவுக்காகவும் தன்னுடைய ராஜ்யத்துக்காகவும் நாட்டுக்காகவும் அவன் தீங்கு அனுபவிப்பான். அவன் தான் நல்ல போர் சேவகனாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒவ்வொரு நாளும் தன்னை பயிற்சி எடுத்து வருத்தி பயிற்சி எடுத்துக்கொள்ளுவான். பயிற்சி எடுத்தது மாத்திரமல்ல, யுத்த காலத்தில் போய் எதிரிகளை வீழ்த்தி வெற்றி வரும்படி சில துளி ரத்தங்களையும் சில காயங்களையும் சில வலி வேதனைகளையும் அவன் சகித்து கொள்ளுவான். தீங்குகளை அவன் அனுபவிக்கிறவனாக இருக்கிறான். அவன் தான் நல்ல போர் சேவகன். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒரு போர் சிப்பாயை போல, ஒரு போர் வீரனை போல நாம் காணப்படுகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால நாம தீங்கு அனுபவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு போர் வீரனும் அவன் நிச்சயமா பாடுகளையும் காயங்களையும் வேதனைகளையும் அவன் சகிக்கும்படிக்கே அவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்படி அவன் சகிக்கும் பொழுது ஒரு பெரிய வெற்றி அவனுக்கு உண்டாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பேரு புகழ் அவனுக்கு உண்டாகும். பாருங்க, அடுத்த அதே அதிகாரத்தில் 9வது வசனம். இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் பாதகன் போல நான் கட்டப்பட்டிருக்கிறேன். துன்பத்தை அனுபவிக்கிறேன். தேவ வசனம் கட்டப்படல. இப்ப பாருங்க, கர்த்தருடைய சுவிசேஷத்திற்காக நான் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆமே சோத்திரம். நான் பாதகன் போல கட்டப்பட்டிருக்கிறேன். நான் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் கூட நான் நல்ல போர்ச்சேவகனா தீங்கு அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கடைசி நிமிடத்தில் நிற்கிறேன். எப்போ எனக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் தெரியாது. தீமோத்தேயுவே, எனக்கு அப்புறம் நீ தான் இந்த ஊழியத்தை, இந்த நல்ல போர்ச்சேவன்கிற பதவியை எடுத்து நீ தீங்கு அனுபவிக்க வேண்டும். நீ தொடர்ந்து இந்த ஊழியத்தை, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை பலமாய் கட்டி எழுப்ப வேண்டும். அப்படி இந்த கடைசி சூழ்நிலையில் அவர் பேசுகிறார். இந்த 2 தீமோத்தேயு எழுதினதுக்கு அப்புறம் அவன் பவுலுக்கு மரண தண்டனை வழங்கப்படுது. அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அவருக்கு மரண தண்டனை வழங்கப்படுது. தலையை வெட்டி துண்டாக்கி அவரை கொலை செய்கிறார்கள். அல்லேலூயா. அந்த கடைசி நிமிஷத்தில் அவர் சொல்றாரு,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு கூட அல்ல, அவர் சொல்லும்போது சொல்லார் பாருங்க 12வது வசனத்துல, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையையும் செய்வோம். அவரும் நம்மை மறுதலிப்பார். அவரோடு நீங்க பாடுகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க. ஊழியத்துக்காக, சுவிசேஷத்துக்காக, ஆத்துமாவுக்காக, இயேசுவுக்காக நீங்க பாட அனுபவிக்கிறீங்கன்னா அவரோடு கூட ஆளுகை செய்வீங்க. அல்லேலூயா. அவரோடு கூட உன்னதத்தில் உட்காரப்படுவீங்க. இந்த பூமியிலேயே நீங்க எதை இழந்தாலும் 100 மடங்கு ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி அவர் தர போதுமானவராக இருக்கிறார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய, சுத்தர வேதனைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பரலோகத்தில் போய் தான் உங்களுக்கு இந்த பாடுகளுக்குள்ள பதில் கிடைக்கும்ல. இந்த பூமியிலே நீங்க 100 மடங்கு பலனை அனுபவிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தோமே, எல்லாத்தையும் வித்துட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு எல்லாத்தையும் பரலோகத்தில் போய் கொண்டு போய் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லலை. இம்மையிலே நீ என்ன செய்வே? எல்லாத்தையும் 100 மடங்கு பெற்றுக்கொள்வாய் என்று சொன்னார். அப்படின்னா தீங்க அனுபவிங்க, தீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? தீங்கு வரும் பொழுது என்னுடைய தேவனுக்காக, என்னுடைய ராஜாவுக்காக, என்னுடைய கர்த்தருக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் தீங்கு அனுபவிக்கிறேன்னு சொல்லி அவன் மிகவும் அவர் சந்தோஷப்பட்டார். நாமும் இப்படிப்பட்ட நெருக்கங்கள், பாடுகள் வரும் பொழுது நாம் அதை குறித்து வேதனைப்படாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? மிகவும் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமே. கர்த்தருடைய சுத்திர நல்ல நாமும் மகிமைப்படுவதாக. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன செய்கிறார்? நான் இதை என்ன செய்கிறேன்? சந்தோஷத்தோட நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆமை சுத்திரம். கொரிந்தியருக்கு அவர் சொல்லும்போது ஒரு வசனம் சொல்லும்போது சொல்லுவார், என் சரீரத்தில் என்ன செஞ்சுருக்கிறேன்? இவைகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறேன்? நான் அங்கே அடையாளமாக நான் என்ன செஞ்சுருக்கிறேன்? பெற்றிருக்கிறேன் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவுக்காக நான் என்ன செய்தேன்? பாடுபட்டேன். கொஞ்சம் குறைய அவருடைய ஊழியத்துக்காக, அவருடைய சபைக்காக, ராஜ்யத்துக்காக என்னையே நான் அர்ப்பணித்தேன் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்னா அங்கே கொரிந்து சபைக்கு சொல்லும் பொழுது இந்த காரியங்களை சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம். அவர் துன்பத்தையும் பாடுகளையும் சபைக்காகவும் கர்த்தருக்காகவும் இந்த காயங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆமாம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நாம் தீங்கு அனுபவிக்க வேண்டும், சிச்சைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அக்கினி பரீட்சைங்கிற சோதனை வரும்பொழுது அதை செய்ய வேண்டும், அதை சகித்து செய்ய வேண்டும். அல்லேலூயா. வசனத்து நிமித்தம் வருகிற துன்ப உபத்திரவத்தை நாம் என்ன செய்யணும்? சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இப்போ 2 தீமோத்தேயு 4:5 வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாய் நீ இரு. தீங்க அனுபவி அப்படின்னு சொல்ற. சுவிசேஷனுடைய வேலையும் செய் அப்படின்னு அங்க சொல்ற. உன்னுடைய ஊழியத்தை என்ன செய்யுங்க? கர்த்தருடைய ஊழியத்தை நீ என்ன செய்ய? உற்சாகமா நிறைவேற்றுன்னு சொல்றாரு. இங்க நீ மன தெளிவுள்ளவனா இருன்னு சொல்லும் பொழுது, மன தெளிவு என்பது எந்த போதைப் பொருளுக்கும் அடிமையாகாதபடி நீ தெளிவா இரு என்று அர்த்தம். நீ எந்த போதைப் பொருளுக்கும் என்ன செய்யாத? அடிமைப்படாதபடி என்ன செய்? தெளிவா இரு அப்படி சொல்லுது. அந்த மயக்கத்துக்கு நீ இடம் கொடுக்காத அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லுகிறாரு. இன்னொரு பக்கம் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, புகழ்ச்சி என்கிற போதைக்கு நீ மயங்கி விடாதபடி இரு, மயங்கி விடாம தெளிவாயிரு அப்படின்னு அங்க எழுதுறாரு. தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது மதுபானம், போதை போன்ற மயக்கம் வரும். அதனால என்ன செஞ்சிறது? உன் தெளிவை இழந்து போயிடாத. அதோடு கூட அதை விட மோசமானது புகழ்ச்சி. அப்படிங்கிற போதையில மயக்கத்துல நீ என்ன செஞ்சிடாத? நீ என்ன செய்யற? தெளிவை இழந்து போயிடாத. மன தெளிவா இருந்து ஊழியத்தை செய், சுவிசேஷத்தை தொடர்ந்து செய். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஊழியத்தை நீ நிறைவேற்றுங்கிறாரு. இதுல நீ ஒரு நாள் இடறி போகாதன்னு சொல்லி அங்க பவுல் என்ன செய்றாரு? தீமோத்தேயுவுக்கு புத்திமதி போதனைகளை அங்க சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமே சூத்திரம். இன்னொரு காரியத்தை கூட நம்ம வாசிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. லேவியராகம புஸ்தகத்தை திருப்பிக்குங்க. இந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். லேவியராகமும்
9வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றார். கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும். கர்த்தர் சொன்ன காரியத்தை கட்டளையின்படி நீங்க செஞ்சீங்கன்னா கர்த்தருடைய மகிமை என்ன செய்யப்படும்? காணப்படும் என்று சொன்ன உடனே ஆசாரியனாகிய ஆரோன் தனக்காகவும் தன்னுடைய சனத்துக்காகவும் பாவ நிவாரண பலி, சமாதான பலி எல்லாவற்றையும் அங்கே செலுத்துகிறான், பலி செலுத்துகிறான். அல்லேலூயா. அங்க பலி செலுத்தி முடித்து 22வது வசனத்துல பலி செலுத்தி முடித்து அதே இடத்துல பலி எங்க செலுத்தினானோ அதே ஸ்தானத்துல அந்த மேடையில நின்று ஜனங்களை பார்த்து கையை உயர்த்தி அவன் என்ன செய்தான்? ஆசீர்வதித்தானாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவன் ஆசீர்வதித்த பின்பு மோசேயும் ஆரோனும் எங்க போறாங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உள்ள போயிட்டு வெளியில வந்து இருவரும் ஜனங்களில நோக்கி கைகளை உயர்த்தி அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. அப்பொழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு இட்ட காரியங்கள் எல்லாம் செய்து முடித்து கைகளை உயர்த்தி நம்ம ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் இறங்கி வரும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா உன் சமாதான நதியை போல பாஞ்சு வரும்னு ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி கர்த்தருடைய நியமங்களை கற்பனைகள் படி செஞ்சுட்டு செய்யும் போதுதான் சமாதான நதியை போல பாஞ்சு வருமா? அல்லேலூயா. ஆமை கடற்கரை சமுத்திரத்தை போல நீதி விளங்கும். அல்லேலூயா. ஆமை கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். பாருங்க, அங்க ஆசீர்வதித்தோனே ஆசீர்வாதம் உண்டாகுது, கர்த்தருடைய மகிமையை இறங்கி வருகிறது. லேவியராகும் அது 9:24 கடைசி வசனத்துல கர்த்தரின் அக்கினி என்ன செய்து புறப்பட்டு பலிபீடத்தின் மேல இருந்த சகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாம் அதை பார்த்த உடனே ஆரவாரம் பண்ணி முகங்குப்புற விழுந்து அவன் என்ன செய்றாங்க? கர்த்தரை தொழுது கொள்ளுகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமை கர்த்தருடைய நல்ல நாம மகிமைப்படட்டும். இப்ப ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்னா, இது பலியிட்ட உடனே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்துருச்சு. மகிமை இறங்கி வந்தோடனே சந்தோஷத்துல ஜனங்க கர்த்தரை ஆரவாரம் பண்ணி வணங்கி தொழுது கொள்ளுகிறாங்க. எல்லாரும் தொழுது கொண்டாங்க. அடுத்த வசனத்தை நீங்க வாசி பாருங்க. லேவியராமம் 10வது அதிகாரத்துல 1வது வசனத்தை இப்ப வாசி. பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியூவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளின் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். இப்ப என்ன நடக்குதுன்னா, இப்ப என்ன செய்யறா? பலி இறங்கி அது அக்கினி இறங்கி பலியெல்லாம் பச்சித்து முடிச்சிச்சு. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுச்சு. எல்லாரும் சந்தோஷமா ஆரவாரம் பண்ணி கர்த்தரை விழுந்து என்ன செய்றாங்க? தொழுது கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. இந்த மகிழ்ச்சி கர்த்தருடைய மகிமையை எல்லா ஜனங்களும் பார்த்ததுனால மகிழ்ச்சி சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப அந்த சந்தோஷத்துல எல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, ஆரோன் குமாரன் நாதாபும் அபியூப்பும் என்ன செய்யறான்? தூப கலசத்தை எடுத்துட்டு போய் இப்ப தூபம் காட்ட வேண்டும். இப்ப என்ன செய்யணும்? தூபம் காட்டணும். தூபம் காட்டுறதுக்கு அக்னி எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள தூப வர்க்கத்தை போட்டுட்டு என்ன செய்யறான்? அங்க போறான். தூபம் காட்ட போனா கர்த்தர் சந்நிதியில இருந்து இப்ப அக்னி வருது. பலிய பச்சிக்கிறதுக்குள்ள இப்ப யாரை பச்சிக்கிறதுக்கு? நாதாபும் அபியூப்பும் ஆசாரியனுடைய மகன்களை பச்சிக்கும்படி அக்னி இறங்கி வந்து கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து வந்து அவர்களை எரித்து கொண்டு போட்டுறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அக்னி இறங்கி பலிய பச்சித்தா அங்க மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. ஆனா இங்க மகிமை வெளிப்படல, கர்த்தருடைய தண்டனை வெளிப்படுது. இதற்கு காரணம் என்ன? அந்நிய அக்கினியை இவர்கள் கொண்டு வந்துட்டார்களா? இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஏன் இந்த காரியத்தை நிறைய பேருக்கு நிறைய இந்த காரியம் தெரியறதில்லை. கர்த்தர் இந்த காரியத்தை விலைக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கார். இந்த காரியத்தை இப்படியெல்லாம் இருக்குது. கர்த்தர் இப்படி கொண்டுட்டாரே, ஒரு அந்நிய அக்கினி தானே தெரியாம கொண்டு வந்திருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன தெரியாம ஒரு அந்நிய அக்கினியை கொண்டு வந்து தூபம் காட்ட போயிட்டான். ஒரு விஷயம் மன்னிச்சு விடக்கூடாதா? ஏன் இப்படி இந்த சந்தோஷமான நாள்ல மகிமை இறங்கின நாளில ஆமை சோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தரே பலிய என எரித்து அங்கீகரித்த நேரத்துல இப்படி ஒரு அசம்பாவிதம், ஒரு மரணம் உண்டாயிருக்கேன்னு சொல்லி நாம நினைக்கலாம். ஒருவேளை ஏன் இப்படி ஆண்டவர் பண்ணிட்டாருங்க.
அல்லையே சொல்லுங்களேன். இந்த ஊசா காரியத்திலே நம்ம ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த நாதாபு அபியூ காரியத்தில் ஏன் கர்த்தர் இப்படி பண்ணாரு அப்படி நிறைய பேருக்கு ஒரு வேதனை, நிறைய பேருக்கு ஒரு குழப்பம், நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். அல்லேலூயா. அந்நிய அக்னினா என்ன அப்படின்னு கேட்டா வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. என்னாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. மோசே ஆரோனை நோக்கி நீ தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு. இப்போ எங்க இருந்து அக்கினி எடுக்க சொல்றாரு? பலிபீடத்திலிருந்து அக்கினி எடுத்து தூப கலசத்தை தூபம் காட்டுறது எங்க இருந்து அக்கினி எடுக்கணுமா? பலிபீடத்திலிருந்து அக்கினி எடுத்து அது தூப கலசத்துல வச்சு அது மேல தூப வர்க்கத்தை போட்டுட்டு நீ ஓடு. கர்த்தருடைய வாதம் வந்துருச்சு, ஜனங்களை கர்த்தர் கொல்றதுக்கு வாதி அனுப்பிட்டாரு, நீ சீக்கிரமா ஓடுன்னு சொல்றாரு. அல்லேலூயா. ஆனா இந்த நாதாபும் அபியூவும் செஞ்ச காரியம் என்ன? கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினி, அதாவது இவர்களே ஒரு அக்கினியை உருவாக்கி தூப கலசத்துக்குள்ள போட்டு அதுல தூப வர்க்கத்தை போட்டு தைரியமா வாராங்க. அதனாலதான் கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டுச்சு. எங்க இருந்தா அக்கினி எடுக்கணுமா? பலிபீடத்துல இருந்து தான் அக்கினி எடுத்துட்டு போய் என்ன செய்யணுமா? தூபம் காட்டணும். பலிபீடத்திலிருந்து அக்கினியை கொண்டு போய் தான் குத்து விளக்கை ஏற்றணும். பலிபீடத்துல அக்கினி மூலம்தான் பலியை என்ன செய்யணும்? நம்ம எரிச்சு சாம்பலாக்கணும், பலி செலுத்தணும். இந்த பலிபீடத்திலிருந்து அக்கினி எப்போ வந்துச்சுன்னா தேவ ஆலை ஆசரிப்பு கூடாரம் ஏற்படுத்தி எல்லாம் பிரதிஷ்டை பண்ணும்போது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தின் மேல வச்சிருந்த பலி மேல விறகு கட்டை மேல நேரடியாக பரலோகத்திலிருந்து அக்கினி இறங்கி என்ன செஞ்சிச்சு? அது முழுசா எரிச்சிச்சு. அந்த அக்கினியை பத்திரமா எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த நெருப்பு அவிய விடவே கூடாது. இதை லேவியராகமும் 6வது அதிகாரத்துல 9வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நீ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் கற்பிக்க வேண்டிய சர்வாங்க தகன பலிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், சர்வாங்க தகன பலியானது இரவு முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும். பலிபீடத்தின் மேலுள்ள அக்கினி எரிந்து கொண்டே இருக்க, பலிபீடத்து மேல இருக்கிற அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்றாரு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல 12வது வசனத்துல வாசிக்கும், பலிபீடத்தின் மேல் இருக்கிற அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆசாரியன் காலைதோறும் அதன் மேல் எரியும்படி கட்டைகளை போட்டு அதன் மேல் சர்வாங்க தகன பலியை வரிசையாக வைத்து அதன் மேல் சமாதான பலியின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன். அவியாமல், அக்கினி ஒரு நாள் அவிய கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? 13வது வசனத்துல பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு பொழுதும் ஒரு போதும் அக்கினி அவிந்து போகக்கூடாது. விசுவாசிகளே, தேவ ஜனமே, ஊழியர்களே, உங்க வீட்டில் இருக்கிற அக்கினி ஆகிய ஜெபம் ஒரு நாள் அவிஞ்சு போகவே. அல்லேலூயா. அந்த அக்கினி அவிஞ்சு போச்சுன்னா கர்த்தருடைய பரிசுத்த என்கிற அக்கினி, ஆவியானவர்கிற அக்கினி எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தூபங்கிற ஜெபம் எப்பவுமே ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அது காலையில், அது மாலையில், அது இரவுல, எல்லா நேரமும் அந்த தூபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டிருக்க வேண்டும். பலி எரிந்து கொண்டிருக்கணும். அப்படி நீங்க ஜெபம் பண்றோமா? அப்படி பரிசுத்த அக்கினிக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா? பரிசுத்தாவில் நிரம்பி இருக்கிறோமா? இப்போ இந்த அக்கினி அணைய விடாம வச்சு இந்த அக்கினி மூலம் தான் என்ன செய்யணும்? தூப வர்க்கம் போடுறதுக்கு அந்த அக்கினி தான் கொண்டு வந்து தான் போடணும். வேற அக்கினி நம்ம தீய கொளுத்தி எடுத்துட்டு வரக்கூடாது. அப்புறம் குத்து விளக்கு ஏற்றுறது இந்த அக்கினி தான். அல்லேலூயா. இந்த அப்பம் சுட்டுக்கிற காரியங்கள் எல்லாமே எந்த அக்கினியிலிருந்து எடுத்தா என்ன செய்வாங்க? பரிசுத்த ஸ்தலத்துல அப்பத்தை சுட்டு வைக்கிறது இந்த அக்கினி மூலம் தான் எடுத்து என்ன செய்யணும்? வேற அக்கினி உள்ள வரவே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இப்ப இவங்க இந்த அந்நிய அக்கினி எடுத்து என்ன செய்யறாங்க? தூபம் காட்டுற உடனே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து அக்கினி ஏற என்ன புறப்பட்டு வந்து அவங்களே கொன்ன போட்டுருச்சு. அல்லேலூயா. இது ஒரு காரணம் மட்டும் இல்லை, இன்னொரு காரணமும் மறைந்திருக்கிறது. நாம வாசிச்சோம், மன தெளிவுள்ளவனாய் தீங்கடுவு, எந்த போதைக்கும் இடம் கொடுக்காத. லேவியராகமும் 10வது அதிகாரத்துல மறுபடி நாதாபு அபியூபு ஏன் செத்தார்கள் என்று சொன்னா 9வது வசனத்தை வாசிங்கள. நீயும் உன்னோடு கூட உன் குமாரரும் சாகாம இருக்க வேண்டுமானால் கூடாரத்துக்குள்
பிரவேசிக்கிற போது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிரவேசிக்கிற போது திராட்சை ரசத்தையும் மதுவையும் குடிக்க வேண்டாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்ததுனால, கர்த்தருடைய அக்கினி என்ன பழிய பச்சித்ததுனால எல்லாரும் ஆரவாரம் பண்ணி முகங்குப்புற விழுது அவரை தொழுது கொண்டது மாத்திரமல்ல, இந்த சந்தோஷத்துல எல்லா ஜனங்களும் என்ன செய்றாங்க? புசித்து குடித்து சந்தோஷமாய் கொண்டாடுகிறாங்க. இப்ப இந்த காரியத்துல நாதாபும் அபியூவும் என்ன செய்றாங்க? புசித்தது மட்டுமில்ல, குடிக்கவும் செய்தார்கள். ஏன் இந்த காரியத்தை இந்த அதிகாரத்திலே சொல்றார் தெரியுமா? நீயும் உன் பையனும் உன் பிள்ளைகளும் சாப்பிடக்கூடாது, என்ன செய்யக்கூடாது? திராட்சை ரசம் அதுவும் என்ன செய்யக்கூடாது? குடிக்க கூடாது. குடித்தா நீங்க செத்துருவீங்கன்னு ஏன் ஆரோன் கிட்ட அவன் பிள்ளைங்க செத்து கிடக்கிற நாள்ல சொல்றாரு. அதுக்கு மேல சொல்லும் பொழுது நீங்க சாகாதபடிக்கு நீங்க வெளியில போகாதீங்க. ஏன்னா உன் 2 பையனும் இறந்து போய் கிடக்குறான். அவங்கள போய் பாளையத்து புறம்ப போய் புதைக்க போறாங்க, அவங்க போய் அடக்கம் பண்ண போறாங்க. நீ உடனே என்ன செஞ்சிடாத, எனக்கு நீ அந்த அடக்கத்துக்கு நீ போகக்கூடாது. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு வெளியில நீ என்ன செய்யாத, போகாத. போனா நீயும் உன் குமாரன் மீதி இருக்கிற 2 குமாரன் இறந்துருவீங்கன்றாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாத்திரம் இன்னும் மேல போகும்பொழுது 6ஆவது வசனத்தை வாசிக்கும் போது மோசேயும் ஆரோனும் அவன் குமாரரையும் நோக்கி சாகாதபடிக்கு மேலும் கடுங்கோபம் வராதபடிக்கும் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை எடுத்து போடாமலும், உங்க தலைப்பாகையை எடுத்து போடாதீங்க, வஸ்திரங்களை கிழிக்காமலும், உங்க வஸ்திரத்தை நீங்க கிழிக்காமலும் இருப்பீர்களாக. உங்க சகோதரராகிய இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் கர்த்தர் கொளுத்தின இந்த அக்கினிக்காக புலம்புவார்களா. அதாவது உங்க சகோதரரா இருக்கிற மற்ற கோத்திரத்தார் தான் அழணும், வஸ்திரத்தை கிழிக்கணும், இந்த அக்கினிக்காக புலம்பணும். ஆனா நீ என்ன செய்ய, உன் சகோதரன் இறந்துட்டான், உன் பையன் இறந்துட்டா, நீ அழக்கூடாது, வஸ்திரம் கிழிக்க கூடாது, நீ புலம்ப கூடாது. நீங்க சாகாதபடிக்கு இது செய்யாதீங்க, செய்யாம இருங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ வெளியில போகாத, இந்த அடக்கத்துக்கு நீ ஓடாத, பின்னாடி ஆசிரியர் கூட எடுத்து போகாத, போனாலும் நீங்க செத்துருவீங்க அப்படி சொல்லுகிறார். இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, மரிச்சதுக்காக அடக்கத்துக்கோ அந்த அதுக்காக துக்கத்தை வெளிப்படுத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு இவங்களை இருக்கிற உயிரோடு இருக்கிற ஆரோனையும் அவங்க 2 பையன்களும் எச்சரிக்கிறார் மோசே மூலம். எச்சரிச்சுட்டு அவங்க ஏன் செத்தாங்க அப்படிங்கறத குறித்து முன்னாடி அந்நிய அக்கினி கொண்டு வந்தது ஒண்ணு. அடுத்து என்ன செய்யறாங்க, நீயும் உன் குமாரனை இனி இது மாதிரி செத்துறாதீங்க. காரணம், திராட்சை ரசம் குடிக்க கூடாது, மதுவும் இனி என்ன செஞ்சிடாத, குடிச்சிடக்கூடாது. எப்படிங்க பாஸ்டர் அவங்க குடிச்சிருந்தாங்கன்னு நீங்க தெளிவா சொல்றீங்க? கர்த்தர் அதற்காகத்தான் எச்சரிக்கிறாரு. எச்சரிக்கிறது மட்டுமில்ல, இதற்கு முன்பதாக ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதன் மூலம் இவங்க 2 பேரும் கற்றுக்கொண்டாங்க. ஆண்டவரே இது எப்படி ஆண்டவரே, நான் ஜனங்களுக்கு இதை போதிக்க, இன்னொரு வசனம் இல்லாம நான் எப்படி போதிக்க, அதுக்கு விளக்கம் கொடுக்க அப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது ஆவியானவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார். யாத்ராகம புஸ்தகம் 24வது அதிகாரம் திருப்பிக்குங்க, 1வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். பின்பு அவர் மோசேயை நோக்கி, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாபும் அபியூவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்துல ஏறி வந்தனா எங்க ஏறி வர சொல்றாரு? மலை மேல ஏறி வான்னு சொல்றாரு. யார்? நாதாபு, அபியூபு, ஆரோனு, அப்புறம் மோசே, அப்ப 70 மூப்பர், அதோடு கூட யோசுவாவும் வந்திருக்கிறாரு என்று சொல்லி என்ன செய்யணும், நீங்க வசனத்தை வாசிக்க முடியும் பாருங்க. 13வது வசனம். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகி யோசுவாவோட எழுந்து தேவ பர்வத்தில் ஏறி போகையில் இருக்குது. அல்லேலூயா. அப்ப யோசுவாவையும் அங்க செஞ்சாரு, கொண்டு போகிறார், கூட்டு போறான்னு இருக்குது. இப்போ நாதாப், அபீபு இவங்கெல்லாம் மலை மேலே ஏறி வராங்க. முழுக்க இல்லை, கொஞ்சம் தூரம் கர்த்தரிடத்துல என்ன செய்யறாங்க, ஏறி வர்றாங்க. 2வது வசனம். மோசே மாத்திரம் கர்த்தரிடத்தில் சமீபித்து வரலாம், அவர்கள் சமீபித்து வரலாகாது. ஏறி வரவும் வேண்டாம்னு அங்க சொல்லிடுறாரு. இப்ப கர்த்தர் அங்க தரிசிக்கிறாங்க பாருங்க. சோத்திரம். 9வது வசனம். பின்பு மோசேயும் ஆரோனும் நாதாபும் அபியூபும் இஸ்ரவேலுடைய மூப்பர்கள் 70 பேரும் ஏறி போய் இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள். அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும்
வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. அதாவது அவர் பாதத்தின் கீழே ஒரு பெரிய நீல கலர்ல ஒரு பெரிய பாறை, நீல கலர்ல ஒரு பாறை இருக்கதா, அது மேல கர்த்தர் நிற்கிறது போல அவங்களுக்கு என்ன செய்றாங்க, தரிசனம் பார்த்தாங்களாம். 11ஆம் வசனத்துல அவர் இஸ்ரவேல் புத்தருடைய அதிபதிகள் மேல் தம்முடைய கையை, ஏன்னா 30 அதாவது 70 மூப்பர் மேல, இந்த அதிபதியாகிய மூப்பர் மேல கர்த்தர் கையை நீட்டலையாம். கையை நீட்டல நாம என்ன நினைக்கும், கையை நீட்டி ஆசீர்வாதம் பண்ணல, இல்ல கையை நீட்டி ஏதோ சொல்லல அப்படின்னு நினைக்கிறோம். பரிசுத்த பைபிள்ல சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா, தேவன் தம்முடைய கையை, அதாவது தேவன் அவர்களை அழிக்கிறதுக்கு கையை நீட்டலையாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதாவது அவர்களை அழிக்கிறதுக்கு, இந்த 70 மூப்பர்களை அழிக்கிறதுக்கு கையை நீட்டலையாம். அழிக்கவில்லைன்னு போட்டிருக்குது, அழிக்கலன்னு போட்டிருக்குது. எதுக்குங்க? தேவனை தரிசித்தா அழிவு வந்துருமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்தா அழிவு வந்துருமாங்க? ஏன் மோசையா ஆரோன நாதாப் அபியூமை குறித்து சொல்லலைன்னு கேட்டா, அந்த வசனத்துல கடைசி பகுதி பாருங்களேன். அவர்கள் தேவனை தரிசித்து பின்பு புசித்து குடித்தார்கள் இருக்குது பாருங்க. அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? இப்போ தேவனை தரிசித்த சந்தோஷத்துல எப்படி செய்யறாங்க? புசிக்கவும் செய்யறாங்க, குடிக்கவும் செய்யறாங்க. தரிசித்த பின்பு இப்போ இது கர்த்தருக்கு கோபம் வந்து இந்த நாளில் அவர் அவங்களை அழிக்கல, விட்டு விட்டாரு. 70 மூப்பரை விட்டுட்டாரு, அழிக்காம விட்டுட்டாரு. இப்போ இந்த காரியம் யாருக்கு ஞாபகம் வருது? நாதாபுக்கும் அபியூவுக்கும் வருது. கர்த்தரை தரிசித்தோம், மகிமையை கண்டோம், எல்லாம் செஞ்சோம், இப்போ புசிச்சு குடிச்சு கொண்டாடலாம்னு இப்போ யாரு இது பண்றா? மலை மேலே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த எண்ணம் வரல. அப்போ அவங்க தரிசித்ததுக்கு அப்புறம் அதை செய்யறதுக்கு மனதில்லை. ஏன்னா அவங்க தகப்பன் கூட இருக்கிறாரு, அவங்க செய்ய மனதில்லை, பயந்தார்களா தெரியல. ஆனா கர்த்தர் அவங்களை அழிக்கல. ஆனா இங்க மறுபடியும் அதே போல மகிமை வெளிப்படத்தை பார்த்து இவங்க தரிசித்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? புசிச்சாங்க, குடிச்சாங்க. அந்த புசிச்சு குடிச்சிட்டு இப்ப என்ன அக்னியை உள்ள போடுறாங்க? தூபத்துக்குள்ள அந்நிய அக்னியை போட்டாங்க. தூப வர்க்கத்தை போட்டு வந்தா கர்த்தர் அடித்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப நாதாபு அபியூ ஏன் இறந்தாங்கன்னு அந்த காரியம் பல நாட்கள் நமக்கு குழப்பமா இருந்த காரியம் இப்போ ஒரு தெளிவு உண்டாயிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அதாவது நமக்கு கர்த்தர் மகிமையா வெளிப்படும் போது, அபிஷேகம் வெளிப்படும் போது, அற்புதங்கள் வல்லமை வரங்கள் நம்ம கொண்டு நடக்கும்போது நமக்கு ஒரு போதை வருகிறது. அது புகழ்ச்சி என்கிற போதை, அது பெருமங்கிற ஒரு போதை வரும் பொழுது நாம் கர்த்தருடைய நியமத்தை, கர்த்தருடைய கட்டளையை மறக்க ஆரம்பிச்சிடும். மறந்து நம்மளை அறியாமலே செயல்படுறோம். நம்முடைய திறமையில, நம்முடைய ஞானத்துல செயல்படுவோம். அப்பொழுது கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து விடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். நிறைய நேரம் பரிசுத்தவான்களும் தேவ ஜனங்களும் ஊழியர்களும் இடறுகிற இடம் இந்த இடம்தான். நான் தான் போதையே போட, நாங்கள் எப்படிங்க போதைப்படுவோம், மது போடுவோம், எப்படி நாங்கள் எப்படிப்பட்ட மயக்கத்துக்குள்ள போவோம்னா இல்லை, புகழ்ச்சி பெருமங்கிற போதைக்குள்ள விழுந்து விடாதிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. அந்நிய அக்கினிக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவங்க செஞ்சாங்க, இவங்க செய்கிறாங்க, அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, அவங்களே செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற பேச்சுக்கு இங்கே இடமே இல்லை. வசனத்தின்படி அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்கே ஒருவேளை மன்னித்து இறக்க மாட்டாரு. பெலிஸ்தர்கள் மாட்டு வண்டியில் உடன்படிக்கை பெட்டி வச்சிட்டாங்க, அவங்கள ஆண்டவர் மன்னிச்சு விட்டுட்டாரு. ஆனால் அதுபோல் சுமக்க வேண்டிய நீங்கள் மாட்டு வண்டி வச்சா இடரும், அங்கே அடி விழும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால் நீங்கள் நல்லா கவனிச்சுங்க. ஒரு நாளும் அந்நிய அக்னிக்கு தேவ ஜனமே நம்மை சுத்திரம், ஒரு நாளும் ஊழியர்களே நாம் ஒரு நாளும் இடம் கொடுத்து விடக்கூடாது. நமக்கு சொன்ன எல்லா நல்வார்த்தையின்படியும் நம்ம ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன செய்வார்? உபத்திரம் துன்பம் ஏன் வருது? நாம் உயர்த்தப்படுகிறதுக்கு, நாம் ஆளுகை செய்யும்படிக்கு அவரோடு கூட நாம் பூரண சமாதானத்தை ஆமை சுத்திரம் நீதியாகி சமாதானத்தின் பலனை அடைவதற்கு, நாம் எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் மாறுவதற்கே இந்த உபத்திரம் பாடுகள்லாம் வருகிறது. இதில் அழிஞ்சு போக மாட்டோம். பொண்ணு எப்படி அது சோதிக்கப்பட்டதுக்கப்புறம் சுத்தமாக மாறுதோ, நாம் இன்னும் உயர்த்தி ஆசீர்வதிக்கப்படுமே தவிர உயர்வுக்கு நேராய் உபத்திரம் வரும். ஆண்டவர் நம்மை அழிக்கிறதுக்கு அல்ல. கர்த்ததாமே இந்த வார்த்தையில கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.